ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சரி எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம இப்போது தண்ணி ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 கப் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு முட்டை, 3 ஏலக்காய், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி சேர்த்து அந்த மாவு பவுல்லையே இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதோட பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்படும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைனா பேக்கிங் ட்ரே உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நல்லா ஆயில் இல்லைனா கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி இருக்கக்கூடிய மிக்சரை இதில் ஆட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அது மேலே நம்ம இந்த பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இட்லி தட்டு இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கிண்ணத்தப்பம் சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.